நான் தான் உங்களோட ஏபி. புட்டின் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. நேற்று நம்ம வந்துட்டு இந்த மீட்டிங்கை பற்றி தான் பேசியிருந்தோம். ஸோ இப்போ அந்த ஒரு மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ இதோட அவுட்கம் என்னவா இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த ஒரு மீட்டிங் எதுக்காக நடத்தப்பட்டுச்சு? புட்டின் அவர்கள் வந்துட்டு உக்ரைன் வர நிறுத்தணுன்றதுக்காக பஞ்சாயத்து பண்ண ட்ரம்ப் அவர்கள் இந்த மீட்டிங்கை நடத்திருக்கார். பட் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா புட்டின் அவர்கள் வந்துட்டு இந்த உக்ரைன் வர நிறுத்துற மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டார். அதே போல ட்ரம்ப் அவர்களுமே வந்துட்டு இந்த உக்ரைன் மேல நடந்துட்டு இருக்கிற வார் வந்துட்டு இப்போதைக்கு நிற்காது அப்படின்ற விஷயத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ உக்ரைனுக்காக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் வந்துட்டு உக்ரைனுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னா அப்போ இது இந்த மீட்டிங் யாரோட நல்லதுக்காக அப்படின்றத பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இந்தியாவுக்காக அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ லாஸ்ட்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா வந்துட்டு புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு சில சப்போர்ட்ஸ் அந்த மீட்டிங்ல பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்காக சில விஷயங்களை ட்ரம்ப் அவர்கள் கிட்ட பேசியிருக்காரு. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த ஒரு மீட்டிங்ல ஆதாயம் அப்படின்றத பார்க்கும்போது டைரக்டாவோ ஒரு இன்டைரக்டாவோ இந்தியாவுக்குமே சில நல்லது நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு மீட்டிங்ல நடந்தது. ஸோ உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு மீட்டிங் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது, என்ன மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு, இப்போ அடுத்தது புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்க போறாங்கன்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக வழக்கம் போல 10 நிமிஷத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இது போல தெரியாத பல விஷயங்களும் உலக நடப்புகள் எல்லா விஷயங்களும் நீங்க வெறும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஒரு மீட்டிங்காக புட்டின் வந்துட்டு பல வருஷங்கள் கழிச்சு அமெரிக்காவோட மண்ணில் கால வைக்கிறார். ஸோ இதை வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப பெருசா வந்துட்டு வரவேற்க ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த ஒரு வரவேற்பு ரொம்ப ஒரு ஸ்பெஷலா புட்டினுக்காக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஹீரோ மாதிரி வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் புட்டினை வரவேற்றார் அப்படின்றது சொல்லலாம். உதாரணத்துக்கு என்ன அப்படின்றப்போ நம்ம புட்டின் அவர்கள் ஃபிளைட்டை விட்டு கீழே இறங்கும் போது அப்படியே அவர் நடந்து வர இடத்துல கம்ப்ளீட்டடா ஒரு ரெட் கார்பெட் போட்டதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்னதா ஒரு ஏர் ஷோ வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் புட்டினுக்காக நடத்தியிருந்தார். என்னன்னா நம்ம அமெரிக்காவோட B2 பாம்பர் இருக்கு இல்லையா, ஈரான் மேல அந்த நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் போட்டு வெடிக்க வச்சாங்களே, ஸோ அட்வான்ஸ் ஏர்கிராஃப்ட் அமெரிக்காவோடது, அந்த ஒரு B2 பாம்பரை வச்சு ஜஸ்ட் புட்டின் வரை வந்துட்டு இருக்கும்போது அந்த ஏர் ஷோ காமிக்கிற மாதிரி சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ஒரு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. புட்டின் அதையுமே பார்த்து ரசிச்சாரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே நின்று போட்டோ ஷூட்ஸை எடுத்துட்டாங்க ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணி. அதுக்கு அப்புறமா ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா புட்டினை வந்துட்டு ட்ரம்போட பிரசிடென்ட் கார் இருக்கு இல்லையா பீஸ்ட்ல, ஸோ அதில் வந்துட்டு அவர் கூட்டிட்டு போகிற மாதிரி வந்துட்டு ஒரு இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ புட்டினுமே வந்துட்டு ட்ரம்போட கார்ல ஏறி போக ஆரம்பிச்சாங்க. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரம்ப் அவர்கள் நல்லா வரவேற்றாரு. அதை பார்த்து புட்டினும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பீஸ்ட் யூஎஸ் பிரசிடென்ட் கார்ல இருந்து ரெண்டு பேருமே கீழே இறங்கி அந்த மீட்டிங் ஹாலுக்கு போறாங்க. அந்த மீட்டிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் அந்த ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கு அப்புறமா கான்ஃபரன்ஸ்க்கு ரெண்டு பிரசிடென்ட்ஸுமே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மீடியா மக்கள் இருந்துகிட்டு இவங்க என்ன பேச போறாங்க, உலகத்தில் வந்துட்டு என்ன ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ரொம்ப பெரிய ஒரு ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல முதல்ல பேச ஆரம்பிக்கிறது யார் அப்படின்றப்போ புட்டின் அவர்கள். அவர் சொல்ற ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்றப்போ, இன்னைக்கு நான் நிற்கிற இந்த ஒரு இடம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இது ரஷ்யா மண்ணு. ஸோ அதை இப்போ வந்துட்டு அமெரிக்கா அவர்கள் கிட்ட இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா வந்துட்டு நம்மளோட நெய்பர் தான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ட்ரம்ப்பை பத்தி ஒரு நல்ல வார்த்தை பேசியிருக்காரு. என்ன அப்படின்றப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு அமைதியை விரும்பக்கூடிய ஒரு மனுஷனா இருக்காரு. அவர் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். இது மற்ற பிரசிடென்ட் சொன்னா கூட ட்ரம்புக்கு பயந்து யாராவது சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். பட் இது புட்டினே அவர் சொல்றாரு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு ட்ரம்போட ரிவ்யூ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவ்யூவா இருக்கும். ஸோ அப்படியே ட்ரம்ப் அவர்களும் அப்படியே ஒரு மிதந்துகிட்டு இந்த ஓகே புட்டின் நம்மளை பத்தி நல்லா பேசுறான்னு சொல்லி. ஸோ ஆப்வியஸ்லி ஏன்னா அவர் அரேஞ்ச் பண்ண அந்த மீட்டிங் ட்ரம்ப் அவர்கள், ஸோ அவரை பத்தி ஏதாவது ஒன்று பேசணுன்றதுக்காக புட்டின் பேசினாரா, அவர் மனசார தான் அதை பேசினாரா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ இந்த ஒரு 4 விஷயம் நல்லா தான் ட்ரம்பை பத்தி பேசினதுக்கு அப்புறம் புட்டின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சது. எங்களுக்குள்ள எந்த ஒரு டீலுமே இது வரைக்குமே வந்துட்டு முடிவடையல. பட் பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அடுத்த ஒரு மீட்டிங் வந்துட்டு மாஸ்கோல வந்துட்டு நடத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த புட்டின் அவர்கள் சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கப்புறமா ட்ரம்ப் அவர்கள் பேச ஆரம்பிச்சாரு. ட்ரம்ப் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப மரியாதைக்குரிய என்னோட நண்பர் அப்படின்னு சொல்லி தான் அவரோட ஸ்பீச்சை வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிச்சாரு புட்டினை பத்தி. ஸோ ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய ஒரு பிரசிடென்ட்டாக நான் பார்க்குறேன் புட்டின் அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேச்சுவார்த்தையில் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள எந்த ஒரு டீலுமே இது வரைக்கும் பண்ணப்படலை. பட் இந்த ஒரு ப்ரோக்ரஸ் நல்லபடியாக முடிஞ்சு, இந்த ஒரு மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சது. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உக்ரைனில் பிரசிடென்ட்டாக இருக்கிற ஜெலன்ஸ்கி கூடயுமே அதே போல் யூரோப்பியன் யூனியன் கிட்டயுமே நான் சில பேச்சுவார்த்தைகளை நடத்தணும், அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த உக்ரைன் வார நிறுத்த போகிறதுக்கான ஒரு சில முடிவுகள் எடுக்கலாம். பட் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவுகளும் உக்ரைன் வார நிப்பாட்டுறோம் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் நடத்தப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரும் டீட்டெயிலாக சொல்லிட்டார். ஸோ இந்த ஒரு ரெண்டு பிரசிடென்ட்டும் இப்படி பேசி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு புட்டின் என்ன பண்ணுறாருன்னா அலாஸ்கால இருந்து மாஸ்கோக்கு கிளம்ப போறாரு. ஸோ அவரோட ஃப்ளைட்ல ஏறி மாஸ்கோக்கு போகிற வரைக்கும் கூட அமெரிக்காவோட F-22 ஏர் கிராஃப்ட்ஸ் வந்துட்டு புட்டினோட ஃப்ளைட்டுக்கு பின்னாடி
முன்னாடி வரிசையாக ஒரு செக்யூரிட்டிக்காக வர ஆரம்பிச்சுது. ஸோ அது அவர் மாஸ்கோ போகிற வரைக்கும் கூட அமெரிக்கா வந்துட்டு ஃபுல் பந்தோபஸ்தோட தான் புட்டினை வந்துட்டு அனுப்பி வச்சிருந்தாங்க அப்படின்றது. ஸோ அப்போ பார்க்கும்போது ட்ரம்ப் என்னென்னலாம் ஒரு ஸ்பெஷலாக செய்யணுமோ எல்லாத்தையுமே புட்டினுக்காக செஞ்சிருக்காரு. ஸோ இப்போ அடுத்த கட்ட ஒரு மீட்டிங்ன்றது மாஸ்கோவில் நடத்தப்படலாம்னு சொல்லி புட்டின் அவர்களுமே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்துட்டு ட்ரம்ப்புமே கண்டிப்பாக அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த ஒரு மீட்டிங்கில் நடத்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும், ரெண்டாவது புட்டின் அவர்கள் போனதுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு ஃபாக்ஸ் நியூஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகிறார். ஒன்று உக்ரைன் வாரை பற்றி, ரெண்டாவது வந்துட்டு இந்தியா பற்றி பேசியிருக்காரு. அதில் முதல்ல வந்துட்டு என்ன விஷயம் வந்துட்டு உக்ரைனை பற்றி பேசியிருக்காருன்னா, ட்ரம்ப் அவர்களும் உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்களுமே வந்துட்டு 2 பேரும் ஃபோன் காலில் ரொம்ப நேரமாக பேசுன மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த ஒரு டாக்ன்றது ரொம்ப நேரமாக எனக்கும் ஜெலன்ஸ்கிக்குமே போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நான் ஜெலன்ஸ்கி வந்துட்டு அமெரிக்காவுக்கு வர சொல்லியிருக்கேன். அதே கூட வந்துட்டு யூரோப்பியன் யூனியன் கிட்டயுமே பேசி ஜெலன்ஸ்கி வர நேரத்தில் யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே ஒரு மீட்டிங்கை நடத்தி இந்த உக்ரைன் வாருக்கான சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை வந்துட்டு நாங்கள் முடிவெடுப்போம். ஸோ அந்த ஒரு மீட்டிங் அடுத்த ஒரு 2 வாரத்திலேயோ 3வது வாரத்திலேயோ வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் இந்த விஷயத்தை சொல்றாரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது, ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேலே போடுற இந்த டாரிஃப் வந்துட்டு இப்போதைக்கு ஹோல்டு பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இந்த மீட்டிங்க்கு அப்புறமா. ஸோ மேபி இந்த மீட்டிங்ல வந்துட்டு புட்டின் அவர்கள் வந்துட்டு இந்தியா பற்றி பேசியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு டாரிஃப் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போறதுனால என்னோட நண்பரை வந்துட்டு நீங்க வந்துட்டு பகச்சிக்காதீங்க, என் கூட வியாபாரம் பண்ற நண்பர்களை வந்துட்டு நீங்க தண்டிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கலாம். ஸோ இந்த ஒரு அடிப்படையில் ட்ரம்ப் அவர்கள் இப்போதைக்கு இந்தியா மேலே போடுற டாரிஃப்ஸை கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிவது. ஸோ இப்போ இந்த மீட்டிங் உக்ரைனுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, பட் இந்தியாவுக்கு ஓரளவுக்கு இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவாக நடந்திருக்கு அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு முதல் கட்ட மீட்டிங் அப்படின்றது இதுதான் கம்ப்ளீட்டடாக பேசப்பட்டது. ஸோ வந்த புட்டின் அவர்களுக்குமே ட்ரம்ப் ஒரு ராஜ மரியாதை கொடுத்ததுலையுமே எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸோ 2 பேருக்குமே நல்ல ஒரு மீட்டிங் நடந்தது. பட் நடத்தப்பட்ட மீட்டிங் எதுக்காக அப்படின்றப்போ உக்ரைன் வாருக்கு தான். பட் அதுவே இன்னும் ஒரு முடிவுக்கு வரணுன்றது தான் இங்கே ஒரு வேடிக்கையே. ஸோ இதுக்கப்புறமா ஜெலன்ஸ்கி அவர்கள் கூடயும் யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள் கூடயும் ட்ரம்ப் அவர்கள் பேசுறதா இருக்காரு. ஸோ அந்த ஒரு பேச்சுவார்த்தையில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் உக்ரைன் வார் நிறுத்தப்படுமா நிறுத்தப்படாதா அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வரும். ஸோ பாப்போம், வெயிட் பண்ணி. ஸோ இந்த ஒரு மீட்டிங்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.